கைக்கே காலம் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக மார்னிங் ஏர்லியாகவே அவங்க கிளம்புற பிளான்ஸ், அவங்களுக்கு சாலடும் நெல்லிக்காய் மோரும் பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் கவிஷ் கிட்டே கேட்டேன் ஸ்நாக்குக்கு, எனக்கும் அதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அவனுக்கும் ஸ்நாக் இது பண்ணிவிட்டு அண்ட் கீரை சாதம் தான் அவனுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் லஞ்சுக்கு. ஸோ இது மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, சாலட் அண்ட் நெல்லிக்காய் மோர். இதுதான் யூஸ்வலாக லஞ்ச் பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அண்ட் பாஸ்ட் 1 மந்த்தாகவே அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் இஷ்யூ, கிட்னி ஸ்டோன் இஷ்யூலாம் இருந்ததால் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி 2 வெஜிடபிள் பண்ணுறது, மோர் கொடுக்குறது, இதெல்லாமே ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன்னா. ஸோ இப்போ நீ ஃபார்மல் ஷர்ட் எடுத்து போட்டு எனக்கு வெயிட் பயங்கரமாக போட்டுடுச்சு, எல்லாம் உன்னால தான், நீ தான் 2-3 பண்ணி என் வெயிட்டை ஏற்றிட்ட அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு, பால் சுத்தமாக இல்லை, அதனால் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். எனக்கு என்னமோ இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப 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 ரீசனபிளாக இருக்குது. இன்ஸ்டாமார்ட் மட்டும் இல்லை, ஜெப்டோ, பிளிங்கிட் எல்லாமே அப்படி தான். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம், எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. அண்ட் வந்து குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, எதுவும் கெட்டு போனது, அழுகி போனது அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த தயிர் இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4-5 டேஸ்க்குள்ளேயே காலி ஆகிடுது. ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப நிறையா தயிர் குடிக்கிறதால எனக்கு இது காலி ஆகிடுது. அண்ட் வந்து இந்த ஆனியன் வந்து 1 kg 9 rupeesக்கு வாங்கியிருந்தேன். 199க்கு ஆர்டர் பண்ணேன், 9 rupees ஆஃப் ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு 20 minutesக்கு வந்து அம்மா கிட்ட பேசிட்டு ரெஸ்ட் எனக்கு.